ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஆஸ்னி குமார். டுடே எந்த டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஸ்ப்ரேக்கும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் செட்டிங் ஸ்ப்ரேக்கும் இதுவரை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் தெரியாது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் செட்டிங் ஸ்ப்ரேவும் ஒன்றுன்னு நினச்சி மேக்கப் வந்து நம்ம போட்டுட்டோம்னா அந்த மேக்கப்பை வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்ணும்போது நடுவில் நம்ம வந்து மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் செட்டிங் ஸ்ப்ரே வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சது ஃபைனலாக மேக்கப்பை லாக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்பை வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மள மாதிரி சவுத் இண்டியன் கிளைமேட்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும். நம்ம கன்சீலர் போட்ட அப்புறம் க்ரீஸ் லைன் விழாமல் இருக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் ஆகுது. அண்ட் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேக்கப்பை வந்து எப்போவும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்க உதவுது. செட்டிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப்பை வந்து டியூவி ஃபினிஷாக காட்ட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிக்காக வந்து வச்சுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் வந்து போடுற பேஸ் வந்து ரொம்ப வந்து ஹார்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும் அது பிளெண்ட் பண்ணும்போது. அப்போ வந்து நம்ம இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக காட்டும் அண்ட் லைட் வெயிட்டு நான் க்ரீஸி ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஆயில்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்டிக்கியாக வந்து இருக்கும். இதுதான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கும் செட்டிங் ஸ்ப்ரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு கன்சீல் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து இடையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. செட்டிங் ஸ்ப்ரே வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து மேக்கப்பை வந்து லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். திஸ் இஸ் ஆஸ்னி குமார்.